தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்கு, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போறாரு. ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பாரு. 20க்கு மேல கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்ற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த நகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு வரப்போறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பாரு. அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். காலபுருஷ நகரத்துக்கு 4வது ராசி கடகராசி. இது நீர் வீடு, அதிபதி சந்திரன். தாய் உள்ளம் அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம்னா, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராசி கடகராசி. துரோகம் நினைக்காதவர்கள், அடுத்தவருக்கு தயால உள்ளம் கொண்ட நபர்கள் இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு இந்த தை மாதம் எவ்வாறு கிரகங்கள் தங்களுடைய சஞ்சாரங்கள் மூலமாக பலன்களை தரவிருக்கிறது என்பதை பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது. ராசிக்கு 2இல் கேது வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய வாக்கு பேச்சில் ஒரு கோபமும் நிச்சயமாக இருக்கும். அந்த கோபம் என்ன காரணம் தெரியாமல், எதற்காக நாம் கோபப்படுகின்றோம் தெரியாமல் நிச்சயமாக இருக்கக்கூடிய காரணம் இருக்கும். ஏன்னா கேது ஒரு கோபத்தினுடைய உச்ச நிலைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கிரகம் தான் சித்த நிலை. அப்படி ஒரு நிலையில உங்களை ஒரு பேச்சு இருக்கும். 3ஆம் அதிபதியான புதன் 7இல் உள்ளார். இந்த 3ஆம் அதிபதி 7இல் உள்ளார் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும்பொழுது கருத்து வேறுபாடுகள் குறைவு ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடந்துக்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இல்லைன்னா 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு இந்த காலம் இருக்குதுங்க. அடுத்தது 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் மறையறாருங்க. அப்போ வீடுமன யோகத்தில் நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா சிறு தாமதம் ஏற்படுங்க. உங்களோட ஜனகால ஜாதகத்தில் அதுக்கான தீர்வுகள் மிக தெளிவாக இருக்கும். இப்போ நடக்கிற அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் மறையறாரு. ஒரு தாமதம் ஏற்படும். அதனால நீங்கள் எடுக்குகின்ற வாங்கவிருக்க வீடோ வாகனமோ 1க்கு 2 முறை நீங்கள் அதை சரி செய்து அந்த டாக்குமெண்ட்லாம் சரி பண்ண பிறகு நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குங்க. அதோட 5ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் 8ல் மறையறார். பூர்வீக சொத்துல இருந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்.
அந்த முடிவு உங்களுக்கு சுகமானதாக இருக்குதா சுகம் இல்லாமல் இருக்குதாங்கிறத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சொல்லும். அதோட இந்த 5ஆம் அதிபதி 8ல் மறையும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு சுகமானதாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை. குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பு வேண்டாம், கவனம் மட்டும் இருந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லதை செய்யும். 6ஆம் அதிபதியான குரு 12ல் மறைகிறார். நீண்ட நாட்களாக மருந்து எடுத்துக்கொள்ள நபர்கள், நீண்ட நாட்கள் உபாதைகள் உள்ள நபர்கள், கடன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே முடிவுக்கு வரப்போடுதுங்க. ஏன்னா 6ங்கிறது ருணரோக சத்துரு, அவர் 12ல் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கின்றார். கடன் அடையவே இல்லை, கடன் நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதற்கு உரிய காலம் இந்த காலம், நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதோட 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல் உள்ளார். 2ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது 2க்குரிய சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண பந்தத்தில் ஒரு கசப்பான அனுபவம் இருந்திருந்தாலோ, திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு இருந்தாலோ, திருமணம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற கேள்வி உள்ளவர்களுக்கும் இந்த காலம் மிக உன்னதமான காலம். நிச்சயமாக உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணையோ பெண்ணுக்கு ஆணையோ அறிமுகப்படுத்துகின்ற காலம் இந்த காலம். அதோடு 8ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் வேகமாக செயல்படும். அதுவும் சனியோட வீட்டில் இருக்கும்போது தொழிலோட எண்ணம், அதிக முதலீடு செய்யக்கூடிய எண்ணம். 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் சிறு கவனத்தோடு அது தொழில் சார்ந்த புரிதலோடு இருக்கும் பொழுது உங்களை வெற்றி அடைய செய்கிறது. அதோட 7க்குரிய சனி 9ல் இருக்கிறது. மனைவி வழியில் உங்களுக்கு சில நன்மைகளும், மனைவி வழி உறவினர்கள் மூலமாகவும் சில நன்மைகளும், தொழில் செய்யக்கூடிய மனைவிமார்கள், தொழில் செய்யக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த உகந்தமான காலமாக இது இருக்கிறதுங்க. அதோட 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா நோயிலிருந்து விடுபட்டு பூரண குணமடையக்கூடிய காலம் இது. அதோட 2க்குரிய சூரியன் 7ல் உள்ளார். தகப்பனார் வழியில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தகப்பனாரோட சுமூகமான ஒரு உறவை மேற்கொள்ளக்கூடிய காலம் இது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் உள்ளார். 10ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கும்போது என்ன செய்வார்னா கலத்தரம், மனைவி வேலைக்கு செல்வதும் கணவன் வேலைக்கு செல்லாமல் இருந்ததும் இந்த நிலை மாறி நீங்கள் இருவரும் வேலைக்கு சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் இந்த காலமாகிறது. 11ஆம் அதிபதி 7ல் உள்ளார். மனைவி மூலமாக லாபங்களும் உண்டு.